Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் என்னோட பட்ஜெட் பிளான் சொல்கிறேன் அண்ட் சேவிங்ஸும் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆகஸ்ட் மாதத்தோட பட்ஜெட் மற்றும் சேமிப்பு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்களோட வீட்டோட சுச்சுவேஷன் வந்து இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அப்பா வேற வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில செலவுகள் இருக்கும் இல்லையா, அம்மாவையும் அப்பாவையும் சேர்ந்து பார்க்கணும். ஸோ அதனால ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் கண்டிப்பாக வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு என்னென்ன செலவு இருக்குது, எப்படி வந்து அது போயிட்டுருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அம்மாவுக்கும் எனக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து வந்து சிலிண்டர் புக் பண்ணேன். 870 1740 ரூபா சிலிண்டர் வந்து புக் பண்ணி 2 பேருக்கும் வாங்கியாச்சு. அப்புறம் இபி கரண்ட் பில்லும் நாங்கள் கட்டியாச்சு. ஏன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி எங்களுக்கு இபி பில் எடுப்பாங்க, அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி இபி பில் எடுப்பாங்க. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் தான் எங்களால் பே பண்ண முடியும் இல்லையா. எனக்கு பார்த்தீங்கன்னா 320 ரூபா, அம்மாவுக்கு வந்து அங்கே ஏசி இருக்கிறதால 1070 ரூபா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா 1390 ருபீஸ் எனக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை பொறுத்தவரையும் நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். 1700 ரூபா. எனக்கு பால் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபா. ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும் நான் வந்து பால்லாம் குடிக்கக்கூடாது என்னோட ஹெல்த் ப்ராப்ளமால். என்னோட பையனுக்கு மட்டும் கொடுப்பேன். இந்த சத்து மாவு கஞ்சி காசும் போது பால் ஊற்றி காசுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் கஞ்சி காசுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் வந்து ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். இப்போ டக்குன்னு கோல்டு ஆயிடுச்சு அப்படின்னா கூட, காஃபர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கூட மஞ்சள் மிளகு போட்டு பால் காய்ச்சி தான் தருவேன், அதனால் யூஸ் பண்ணிப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து டீ வந்து அவர் இருக்கும்போது வச்சு கொடுப்பாரு பட்டர் பிஸ்கெட்டோட. அதுக்காக ஒரு 700 ருபீஸ் பாலுக்கு போட்டிருக்கேன். காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். கறி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்கேன். பழங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்றதால 2000 ரூபாய் வரையும் போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் கூட மோஸ்ட்டாக வந்து வீட்டில் செஞ்சது தான் தருவேன். இந்த மக்கானா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, அப்புறம் வெள்ளைப்பூர்னு கொழுக்கட்டை, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சது தான் மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். அப்படி இல்லைன்னா பழங்கள் போட்டு கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா கடையில் போயிட்டு லெமன் வாங்கிட்டு வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் எங்களுக்கு பழங்களுக்கு வந்து 2000 ரூபாய் போட்டிருக்கேன். க்ராசரி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ரிலையன்ஸில் வாங்கிட்டேன், அதனால் எனக்கு எதுவுமே தேவைப்படாது. இப்போதைக்கு ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். இந்த சாமான் கழுவுறதுக்கு 10 ரூபா துணி சோப்பு வாங்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஒரு 500 ரூபாய் போட்டிருக்கேன். க்ராசரி வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேபிள் வந்து போடலை. நான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறதால நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக கவர்மெண்ட் கேபிள் வந்து நான் யூஸ் பண்ணலை. ஒரு 3 மாதமாக போடவே இல்லை, ரீசார்ஜே பண்ணலை. குழந்தையும் டிவி பார்க்குறது கிடையாது. எப்பயாச்சும் வேணும், இந்த சாட்டர்டே சண்டே டைம் வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டும் ஃபோன்லேருந்து டிவிக்கு வந்து கனெக்ஷன் பண்ணி விட்றேன். இந்த ப்ளூலி இந்த மாதிரி வச்சு விட்றது. ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஆச்சு. பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிரைவிங் கிளாஸ் வேறு போயிட்டுருக்கேன், கார் டிரைவிங்க்கு. என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆஃபீஸுக்கு மோஸ்ட்டாக வந்து ட்ரெயினில் தானே போவார். இப்போ வந்து என்னை விட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு பைக் எடுத்துகிட்டு போகிறதால கொஞ்சம் பெட்ரோல் செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக 2500 ரூபா வரையும் போட்டிருக்கேன். மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாதம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகியே ஆகணும். நான் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2000 வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அங்கே 1700 ரூபாய் வரையும் ஆகும். அதனால் 2000 நான் மந்த்லி எனக்குன்னு மெடிக்கல் செலவுக்கு எடுத்து வச்சிருவேன். அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதம். ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்டாக எதுவும் வாங்குறது இல்லை. இந்த பர்ஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பிஸ்கெட் இதுதான் போயிட்டுருக்கு. இதிலலாம் மிச்சம் ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நான் இப்போலாம் போத்தீஸ் டிஜிகோல்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு கோல்டு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த அமௌண்ட்லாம் மிச்சம் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து சேவ் பண்ணிடுவேன். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் கொடுக்குறது. ஏன்னா பெட்ரோல் வந்து நம்ம தனியாக போட்டுறதால ஹஸ்பண்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். மொத்தமாக இந்த மாதம் எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,630 ரூபாய் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் ரேட்டு 7 ஆகஸ்ட் 2025 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 9400 ரூபாய். இதுவே 24 கேரட் பார்த்தீங்கன்னா 10,262 ரூபாய். 18 கேரட் பார்த்தீங்கன்னா 7,697 ரூபாய். சில்வர் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 127 ரூபாய் வரையும் போயிடுச்சு. இப்போ அம்மாவோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சர்வீஸ் அமௌண்ட் வந்தது, அதுக்கு வந்து ஒரு 30,000 வந்திருந்தது. அப்பாவும் அம்மாவுக்கும் அதோட செலவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஆடி மாதம் அப்படின்னா அம்மா வந்து எல்லா கோவில்லையும் வந்து பொங்கல் வச்சிருவாங்க, எல்லா சாமிக்கும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பக்தி அதிகமாக இருப்பாங்க. அதனால் ஆடி மாதம் அப்படின்றதால சாமிக்கு வந்து 2500 ரூபாய் கொடுத்துருக்காங்க அவங்க ஊரில். செலவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் இந்த மாதம் நான் போனேன், அப்போ கொடுத்துட்டு வந்தேன். பால் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து டீ காஃபி எல்லாம் அடிக்ட்டு ரொம்ப குடிப்பாங்க. காய்கறி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய். ஏன் 500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கேன்னா அவங்க மோஸ்ட்டாக காயெல்லாம் வெளியே வாங்க மாட்டாங்க. வீட்லேயே வந்து அப்பாவும் அம்மாவும் என்ன விளைச்சிருக்காங்களோ அதை வச்சு சாப்பிட்ருவாங்க. தக்காளி வெங்காயம் மட்டும்தான் அடிக்கடி வெளியே வாங்குவாங்க, அவ்வளோதான்.
காய்கறி முடிஞ்சிடுச்சு. கறி பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரையும் போட்டிருக்கேன். ஏன்னா போன வாட்டியும் அதுக்கு முன்னாடி வாட்டி போனப்போ கூட மோஸ்ட்டாக கறி வாங்கிக்காங்க, ஃபிஷ் வாங்குவாங்க, மீன் வாங்குவாங்க, இந்த மாதிரி வாங்குவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு 1500 வரையும் செலவு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கும். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே தெரியும், பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு ஒரு 500 இந்த தேங்காய் செலவு, இந்த பழ செலவு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 500 போட்டிருக்கேன். வந்து கிராசரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வரையும் போட்டிருக்கேன். டிவி ரீசார்ஜ் அம்மாவுக்கு வந்து பண்ணிடுவேன், அதனால 459 ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஒரு 2000 அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். மோஸ்ட்டாக அம்மா அப்பாவை வந்து மோஸ்ட்டாக இப்படி பண்ணுமா, இப்படி செலவு பண்ணுமா, இப்படி இரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிடுச்சு. அவங்க இத்தனை காலம் வந்து நமக்காக ஓடி இருக்காங்க, இனியாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்னோட கமிட்மெண்ட்ஸை எதுவுமே அவங்கக்கிட்ட நான் தள்ளி விட மாட்டேன். என்னோட கமிட்மெண்ட்ஸ் வந்து எங்களோட கமிட்மெண்ட்ஸாகவே இருக்கும். அம்மா அப்பாவுக்கு போயிட்டு நாங்கள் அதை திணிக்கவும் மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த கடன் இருக்குது அப்படின்றத சொல்லுவோமே தவிர இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் நான் கேட்டது கிடையாது. அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 1560 ஆகும். மொத்தமாக அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 13469 வரையும் ஆகும். இது வந்து என்னோட பிளான். இதில் மிச்சம் ஆகலாம், இல்லை அதிகமாகலாம், தெரியாது. அம்மா லாஸ்ட்டாக இந்த மாதம் முடிஞ்சக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ 30,000 வந்து 13,469 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் அம்மா கையில் வந்து ஒரு 16,531 இருக்கும். அது வந்து அடுத்த மாதம் செலவுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில செலவுகளை நானே பார்த்துருவேன். என்னால் முடியாது, ஆல்ரெடி நான் ஒரு சில கமிட்மெண்ட்ஸில் இருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த அமௌண்ட்டை தான் எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்போம். சில பேர் அம்மா அப்பாவோட காசை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவீங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா அப்பாவுக்கு வந்து பேங்க்குக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம், அவங்களால போயிட்டு அவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஃப்ரைடே ஆனால் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கிட்ட வந்து காசை வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னோட சேவிங்ஸும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். 1 லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருக்கோம் இல்லையா, 20 மாதம் சீட்டு ஸ்கூல் ஃபீஸுக்காக. மாதம் வந்து 3500 அந்த மாதிரி சிட்டு தள்ளு போகிறத பொறுத்து வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த அக்கா கிட்டே நம்மளோட காசு வந்து ஒரு 150 எக்ஸ்ட்ராவாக அந்த அக்கா கிட்டே இருக்குது. அடுத்த மாதம் சீட்டில் வந்து கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து 1 லட்ச ரூபாய் சீட்டு போட்டுட்ருக்கேன் நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் ஏகே தங்க மாளிகை, இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மை நியூ சேவிங்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு. அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 10,000 கட்டிகிட்டு இருக்கேன். 15 மாதம் ஸ்கீமு, 3 சவரம் சேர்க்குற மாதிரி தான் ஐடியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி வந்து போட்டுருக்கேன். 500 ஒன்று, 1500 ஒன்று, 1000 ஒன்று, அது வந்து ஒரு 3000. இது வந்து ஆன்லைன்லேயே ஐபிபிபி ஆப்பை வச்சு நான் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஜிபேலேருந்து ஒரு 2000 வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு அமுச்சிக்கிட்டு அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எஸ்ஐபியும் பிபிஎஃப்பும் போடணும் அப்படின்னு. இன்னும் அந்த ஸ்டார்ட் வந்து என்னால் பண்ண முடியல. இந்த மாதம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருக்கேன். எப்படியாச்சும் வந்து எஸ்ஐபியும் பிபிஎஃப்பும் ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த மாதம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். முடியுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போத்திஸ் டிஜிகோல்டில் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. அட்லீஸ்ட் என்னோட டார்கெட் என்னன்னா மாதம் அட்லீஸ்ட் 300 மில்லிகிராம்லேருந்து 500 மில்லிகிராம் ஆச்சு நம்ம சேர்த்தே ஆகணும் அப்படின்றது என்னோட டார்கெட்டு. சில்வர் சேவிங்ஸில் வந்து 10 கிராம் மாதம் பண்ணலாம். ஒரு 10 கிராம் ஆச்சு மாதம் சேமிச்சிடணும் சில்வர் சேவிங்ஸில் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28/8/2025 நமக்கு போத்திஸ் டிஜிகோல்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3.333 6 கிராம் வந்து நான் சேமிச்சிருக்கேன். ஆனால் 4 கிராமாக வாங்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு 1 கிராம் அமௌண்ட் வந்து நான் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணி ஆகணும். அதுவும் எனக்கு இந்த மாதத்தோட கமிட்மெண்ட்டில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டு சேவிங்ஸ் வந்து ஒரு 500 பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஏகே தங்க மாளிகையில் கோல்டு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா. அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் நான் சேமித்தேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக வந்து 2 சவரன் எக்ஸ்ட்ராவாக போட்டு 5 சவரன் நான் எடுக்க முடியும். அதுக்காக வீட்டு சேவிங்ஸாக ஒரு 500 அப்படின்ற சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கார் டிரைவிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். இந்த கார் டிரைவிங் கிளாஸுக்கு வந்து ஒரு 9000 ஆகும். என்னோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8000 தான் வச்சுருக்கேன். தெரியும் இப்போதைக்கு என்னோட சேவிங்ஸ் வந்து 8000 தான் நான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இதுலேயே நான் 1000 ருபீஸ் போட வேண்டியதாக இருக்குது. கிளாஸ் முடியும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இன்னொரு விஷயம்னா ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நம்ம குழந்தைங்கள அதிகமாக திட்டுறோமோ, ஏன்னா எனக்கு அவங்களோட சேனல் ஐடி சொல்லலாமான்னு தெரியல. அந்த சிஸ்டர் ஷேர் பண்ண விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். பசங்களை அதிகமாக திட்டுறோமோ, மற்றவங்க கிட்ட வந்து பொறுமையாக பேசுகிற அளவுக்கு நம்ம பசங்க கிட்ட நம்ம பேச மாட்டோமோ அப்படின்றது அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப அட்டாச் ஆகிருந்தது. ஏன்னா என்னோட பையனையும் வந்து மற்றவங்க கிட்ட பொறுமையாக பேசுகிறோமே, நம்ம குழந்தை சின்ன விஷயம் தானே கேட்குது, ஏன் நம்ம வந்து டக்குன்னு ஹாஷாக பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. அந்த சிஸ்டர் சொல்லும்போது எனக்கு அந்த கரெக்டாக அந்த கிளிக் ஆச்சு. அது வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரொம்ப குறைக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எவ்வளோ தான் கேட்டாலும் பொறுமையாக சொல்லணும். அந்த அளவுக்கு பொறுமை என்கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஆனால் இனிமேல் வந்து எவ்வளோ பொறுமையாக பேச முடியுமோ, எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ
சொல்லணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் முடிய மாட்டேன்து. முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரொம்ப பொறுமை வந்து இருக்கணும். அந்த பொறுமையை வந்து இந்த மாதமாச்சு நம்ம கடைபிடிக்கணும். நான் குழந்தைகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக அமைதியாக மெல்லமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இனிமேல் வந்து இந்த மாதம் என்னோடய டார்கெட் வந்து குழந்தைகிட்ட பொறுமையாக பேசணும் அப்படின்றது தான் என்னோடய 10வது டார்கெட்டு. திட்டக்கூடாது, ஏதாச்சும் கேட்டாலும் அமைதியாக சொல்லணும் அப்படின்றது நான் நினச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றது தெரியல. ஹோம்ஒர்க் நோட் எடுத்தாலே போதும் எனக்கு பிபி ரைஸ் ஆகி பிபி லோவாக இருக்கிறத விட எனக்கு ஹையாக இருக்குன்னு தான் தெரியுது. எப்போ டாக்டர் செக் பண்ணாலும் பிபி லோன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் என் பையனுக்கு ஹோம்ஒர்க் எழுத வச்சு படிக்க வச்சக்கப்புறம் செக் பண்ணால் தெரியும் பிபி ஹையாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 10 விஷயங்களை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபாலோ ஆச்சா இல்லையா அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 விஷயங்களும் நான் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு சில இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் இருக்கேன். அது எல்லாமே கடந்து வந்துடுவேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கடன் மட்டும் வாங்கக்கூடாது அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.